அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ப்ரீட்டி ஹாஸ்டல். இன்றைக்கி நாங்கள் இஃப்தாரில் கீமா சமோசா பண்ணோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை ஏற்றி 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3ஐயும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பல்லாரி மீடியம் சைஸில் உள்ளதை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கலாம். இதில் கொஞ்சம் 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீமா பண்ணுறதுக்காக நான் 500 கிராம் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீஃப் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ குக்கரை நல்லா மூடி விட்டுட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் இதில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து நான் ஒருக்கா நல்லா வேக வச்சு தண்ணி அம்புடு வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 1 மந்த் வரை இருக்கும். இது கெட்டு போகாது. இப்போ வாங்க நம்ம கீமா சமோசா பண்ணலாம். இப்போ எல்லா சம்சா சீட்லேயும் இந்த மாதிரி கீமாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா பேக்கை அதில் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.